ஹலோ விவாஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 1 தாங்க நம்ம ஜிஎஸ்க்கு வந்து படிக்க போகிறோம். அதாவது பாலிட்டிக்கு, குடிமையியல். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கும் நம்மளோட ஜிஎஸ் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, முதல் பாடம் என்னென்னு பாருங்களேன். அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. ஸோ மக்களாட்சி பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல படித்தோம். 6th 7th 8th வந்து 3 வகுப்புலையுமே வந்து நிறைய இடங்களில் மக்களாட்சிங்கிறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அரசாங்கத்தோட அமைப்புகள் வந்து எந்தெந்த வகையாக வந்து நாடுகளில் வந்து இருக்குது, அதாவது எந்த நாட்டில் எந்த மாதிரி வகையான அரசாங்க அமைப்புகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு 7 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம எங்கே போயிடுவோம், மக்களாட்சிக்கு போயிடலாம். ஓகேங்களா? ரொம்பவே ஈஸியான பாடங்க இது. ஸோ என்னென்ன வகையாக வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? உயர்குடியாட்சி, முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறுகுழு ஆட்சி, மதகுருமார்கள் ஆட்சி, மக்களாட்சி மற்றும் குடியரசு. மொத்தமாக ஒரு 7 டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு வரியில் நமக்கு முடிஞ்சிடும். உயர்குடியாட்சி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் மிக்கவங்களாக இருப்பாங்க. ஒரு சின்ன சிறப்புரிமைகள் வந்து கலந்துருக்கும் அவங்களுக்கு. அது வந்து யாருன்னா ஆளும் வர்க்கத்தினர்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து இங்கிலாந்து, ஸ்பெயினை வந்து சேர்ந்த நாட்டில் வந்து இது இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கிலாந்துன்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் ஓகே அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது முடியாட்சி அப்படின்னா ஒரு தனி நபர் அரசராக வந்து மேற்கொண்டு அவங்களுக்கு கீழே நடைபெறும் இல்லைங்களா, அதுதான் என்னது முடியாட்சி. இப்போ எங்கே இருக்குன்னா பூடான், ஓமன், கத்தாரில் வந்து இருக்குது. அடுத்தது தனிநபர் ஆட்சினா ஒரே ஒரு நபர்கிட்ட தான் அந்த எல்லா அதிகாரமுமே இருக்கும். ஸோ வடகொரியான்னு பார்த்தாலே இந்த நார்த் கொரியா அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வந்து அவர் வருவார் இல்லைங்களா, யார் அவர், கிம். ஓகேங்க. அடுத்தது சிறுகுழு ஆட்சி அப்படின்னா ஒரு மக்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குழு உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நாட்டையோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு அமைப்பையோ வந்து கட்டுப்படுத்துவாங்க. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுகுழு ஆட்சி. சரிங்களா? இது வந்து சோவியத் யூனியன், சைனா, வெனின்சுலா, வடகொரியா, ஸோ இந்த நாடுகளில் வந்து நடைமுறையில் இருக்குது. ஓகே. அடுத்தது மதகுருமார்கள் ஆட்சினா இந்த மதகுருமார்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து தன்னை கடவுள்னோ இல்லை நான் கடவுளோட பிரதிநிதினோ சொல்லி ஆட்சி அமைக்கக்கூடியதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதகுருமார்கள் ஆட்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டிக்கன் நாட்டில் இருக்குது. அடுத்தது மக்களாட்சி. மக்களாட்சினா நம்ம நாட்டில் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஓட் பண்ணி ஒரு நபரை பிரதிநிதித்துவம் நம்மளோட பிரதிநிதியாக வந்து தேர்ந்தெடுத்து நமக்கு வந்து அவங்க எல்லாம் செய்யட்டும்னு சொல்லி அனுப்பி வைப்போம் இல்லைங்களா, அதுதான் என்னது மக்களாட்சி. ஸோ இந்தியா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் இந்த நாட்டிலலாம் மக்களாட்சி இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலாக குடியரசுங்கிறத பார்த்தா இந்த அரசாங்க அமைப்புகள்ங்கிற டாபிக் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ குடியரசு என்னதுங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடியது தான் என்னது குடியரசும் கூட. மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறை தான் என்னென்னு சொல்கிறாங்க, குடியரசுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ மக்களாட்சி, குடியரசு நமக்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இல்லைங்களா. அங்கே வந்து குடியரசு, அந்த ரிப்பப்ளிக் அதில்ங்கிறதுல யார் இருப்பா, குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் இருப்பாங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? சரி, இப்போது பொது ஆண்டுக்கு முன்னாடி 500வது வருஷம், கிமு 500வது வருஷத்தில் ரோம் நாட்டில் முதலில் குடியரசு அப்படிங்கிற வார்த்தை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம டெமோக்ரஸி அப்படிங்கிறது 2 கிரேக்க சொல்லிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம படித்தோம் இல்லைங்களா, அதே போல் இந்த குடியரசு ரிப்பப்ளிக்ங்கிற வார்த்தை ரோம் நகரத்தில் கிமு 500வது வருஷத்தில் வடிவமைக்கப்பட்டது. இந்த வார்த்தை வந்து ரெஸ் பப்ளிகா அப்படிங்கிற லத்தீன் சொல்லிருந்து எடுக்கப்பட்டதான். சரிங்களா? எந்த மொழியிலேருந்து, லத்தீன் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. இந்த ரெஸ் பப்ளிகாங்கிறதுக்கான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது விவகாரம் அப்படிங்கிறது இதோட பொருள். சரிங்களா? அவ்வளோதாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அடுத்தது, இது நம்ம ஆல்ரெடி படித்த ஒன்று தான். இந்திய அரசியலமைப்பு எப்போங்க நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, அதாவது அரசியல் நிர்ணய சபையினால் எப்போ நமக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வந்து ஏற்றுக்கப்பட்டுச்சு, நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கப்பட்டுச்சு. எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க, ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. நமக்கு இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜனவரி 26ங்கிறனால நம்ம அதை என்னவா கொண்டாடிட்டு இருக்கோம், குடியரசு நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ இருந்து தான் நம்ம நாடு என்னவா மாறிச்சு, குடியரசு நாடாக மாறியிருக்கு. அப்போ இந்த நவம்பர் 26ங்கிறத நம்ம வருஷம் என்னவா கொண்டாடிட்டுருக்கோம், இந்திய அரசியலமைப்பு தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். ஓகேங்களா? இந்த 2 நாளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 1949 நவம்பர் 26, நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது மக்களாட்சினா என்னதுங்க, நமக்கே தெரியும். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நம்மளை ஆளணும், நமக்கு தேவையான சட்டங்களை அவங்க இயற்றணும், அதுதான் என்னது மக்களாட்சி. ஓகேங்களா? சரி, நம்ம ஆல்ரெடி வந்து 6th படித்தோம், 7th படித்தோம், இப்போ 8th படித்தோம், இப்போ 9th படிக்க போகிறோம். மக்களாட்சி, டெமோக்ரஸி அப்படிங்கிறது 2 கிரேக்க சொற்கள், டெமோஸ்கிராட்டியா அப்படிங்கிற 2 கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டது. டெமோஸ்னா மக்கள், கிரேட்டியாங்கிறது வந்து அதிகாரம். சரிங்களா? பவர் ஆஃப் த பீப்புள். அவ்வளோதான். இது நம்ம பல இடத்துல படிச்சிட்டோம் பார்த்தீங்களா. சரிங்க, இப்போ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருப்பாருங்க.
ஏங்க இடையில இருக்கலாம் அப்படியே போகிறீங்கன்னா, இது ஜஸ்ட் நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சுட்டே இருந்தது தாங்க. இப்போ வந்து மக்களாட்சி அமையணும்னா நேர்மையான தேர்தல் நடக்கணும், சுதந்திரமான தேர்தல் நடக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலான விஷயங்கள் தான். நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே தெரியும். நான் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சிடுவேன். ஓகேங்களா? சரி, காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்துவதாகும். ஓகே, ஏன் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் வந்து தேர்தல் நடத்தி கரெக்டான உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுத்து மக்கள் அனுப்பிச்சாதான் மக்களாட்சிங்கிறது ஒழுங்காக நடைபெறும் இல்லைங்களா? ஸோ நாங்கள் எல்லாருமே இங்கே மக்களாட்சி நடத்துறதுக்காக உங்களுக்கு வந்திருக்கோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நீங்களாம் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னால் அது ஒழுங்காக நடக்குமா? நடக்காது. அதுதான் 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு இதை செய்ய முடியாது. கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் கூட இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதான் காந்தி வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்க. மக்களாட்சியோட சிறப்பு கூறுகள் வந்து என்னங்கிறது ஒரு 4 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களோட இறுதி முடிவாக யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்மளோட பிரதிநிதி. அதுக்கு வந்து சுதந்திரமான தேர்தல் வந்து நடக்கணும். 18 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தேர்தலில் பங்கேற்றுக்குவாங்க. ஸோ இது வந்து எதுக்காக, அடிப்படை உரிமைகளும் தனிநபரோட சுதந்திரத்தையும் பாதுகாக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே செயல்படணும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது என்ன சொல்லியிருந்தாரு, மக்களாட்சியை எப்படி வரையறுத்தார், மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம படித்தோம் இல்லைங்களா? இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா என்னன்னா, அமெரிக்கா நாட்டோட முன்னாள் குடியரசுத் தலைவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? மக்களாட்சியோட பரிணாம வளர்ச்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ ஆரம்பித்து அது எப்படி எப்படி மாறுபட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், பரிணாம வளர்ச்சின்னு வந்து சொல்லுவோமா? ஸோ இப்போது மக்களாட்சிங்கிற விஷயம் எப்போ தாங்க தொடங்குச்சு அப்படின்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தே வழக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரலாக உலகத்தில்னு சொல்லக்கூடியது, இந்தியான்னு கிடையாதுங்க, ஜென்ரலாக உலகத்தில். ஏதேன்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே என்னங்க இருக்குது, மக்களாட்சிங்கிற ஒரு முறை வந்து இருக்குது. இந்தியாவில் வேத காலத்துக்கு முன்னாடி இருந்தே மக்களாட்சி வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவில் வேத காலத்துக்கு முன்னாடி இருந்தே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, எப்போ இருந்தே வேத காலங்களுக்கு முன்னாடி இருந்தே. ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு நூல் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளாட்சி அமைப்பு. ஸோ உள்ளாட்சி அமைப்புனா என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நம்ம சின்ன கிளாஸில் படித்தோம் இல்லைங்களா? அந்த உள்ளாட்சி அமைப்போட அடிப்படை அழகுனா என்னதுங்க, அடிப்படை யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இப்போ சமூகத்தோட அழகு அப்படின்னா குடும்பம், ஒரு யூனிட் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம படித்தோமா? அதே போல் உள்ளாட்சியோட யூனிட் அப்படிங்கிறது சுயாட்சி பெற்ற கிராம குழு. என்னது? சுயாட்சி பெற்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய குழுக்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த சொன்னது வந்து யாருன்னா, சாணக்கியர் அப்படிங்கிறவர் அவரோட புத்தகத்தில் அர்த்தசாஸ்திரம்ங்கிற சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கிறோம், அர்த்தசாஸ்திரம்ங்கிற நூல் எழுதினவர் சாணக்கியர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நூலில் உள்ளாட்சி அமைப்போட அடிப்படை அழகு சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் அப்படிங்கிறத பண்டைய காலத்திலேருந்தே இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். ரொம்ப தூய தமிழில் போகுமானா அப்போலாம் கிடையாதுங்க. ஒரு விஷயம் தேர்தல் பற்றி இங்கே இடம்பெற்றிருந்தனால, அதாவது இந்த மக்களாட்சி குழுக்கள் பற்றி இடம்பெற்றிருந்தனால இங்கனுக்குள்ள நமக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நம்ம சின்ன கிளாஸ்லலாம் இருக்கும்போது இந்த குடவோலை முறைகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. இது யாரோட காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா, சோழர்கள் காலத்தில் இருந்துச்சுன்னு ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த லெசனில் வந்து வரும் நமக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பிற்கால சோழர்களோட காலத்தில் குடவோலை முறை வந்து இருந்ததாக வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்குங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்துலேருந்தே நமக்கு மக்களாட்சிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? மக்களாட்சி வந்து 2 வகைப்படுங்க. இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சின்னு சொல்லிட்டு 2 வகைகளாக இருக்குது. சரியா? நேரடி மக்களாட்சினா நமக்கு என்ன தெரியும், மக்களே எல்லா விஷயங்களையும் ஈடுபடுவாங்க. சட்டத்தை இயற்றதாக இருக்கட்டும், அது வேணான்னு சொல்கிறதா இருக்கட்டும், டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மக்களே நேரடியாக கலந்து கொள்கிறது தான் நேரடி மக்களாட்சி. எக்ஸாம்பிளுக்கு ஸ்விட்சர்லாந்து நம்ம படித்தோம் இல்லைங்களா? சரி, மறைமுக மக்களாட்சினா என்னது, மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட் பண்ணி ஒருத்தவங்கள தேர்ந்தெடுத்து அந்த ஓட்டிங் பண்ணி தேர்ந்தெடுத்து நீங்கள் தான் எங்களோட பிரதிநிதின்னு அனுப்பிச்சு அந்த பிரதிநிதி நமக்கான சட்டங்களை இயற்றுவாங்க இல்லைங்களா? அதுதான் என்னது, மறைமுக மக்களாட்சிங்கிறத ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா ஆல்ரெடி நம்ம படித்ததையே தான் திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே நேரடி மக்களாட்சியோட எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் அதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மக்களே நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு தான் வந்து என்னது, நேரடி மக்களாட்சி. எக்ஸாம்பிளுக்கு பண்டைய கிரேக்க நகர அரசும் ஸ்விட்சர்லாந்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவும் நடைமுறையில் இருக்கக்கூடியது ஸ்விட்சர்லாந்து தான். அடுத்தது மறைமுக மக்களாட்சினா பிரதிநிதித்துவங்கள், இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து. ஓகேங்களா? சரி, நம்மளோட நாடாளுமன்ற முறைங்கிறது எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க, இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி சின்ன கிளாஸில் நம்ம படித்தோம் இல்லைங்களா? அதை இந்த இடத்துல ரீகால் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சரி, அடுத்தது மக்களாட்சியோட
நிறை குறைகள் என்ன? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி வந்து ஓட்டிங் வந்து எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நிறைய செலவுகள் வந்து ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குறைகளில் வந்துடுங்க. செலவு வந்து அதிகமாகுங்கிறது வந்து குறைகளில் வந்து வரும். ஸோ நிறைகள் வந்து சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கெலாம் வாய்ப்பில்லை. ஸோ குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே இதெல்லாம் நிறை குறைன்னு கொடுத்துருக்காங்களா ஓகேங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் இதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கெலாம் நமக்கு சான்சஸ் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவில் மக்களாட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லாம் இருக்குது பார்த்திங்களா, திரும்ப திரும்ப நம்ம படித்ததே தான் வந்துக்கிட்டே இருக்கும். இந்தியா வந்து நாடாளுமன்ற மக்களாட்சியை கொண்டது. இந்தியா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் வந்து உள்ளே இருப்பாங்க. அவங்க வந்து சட்டங்களை உருவாக்குவாங்க, அவங்க தான் முடிவெடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் உள்ளுக்குள்ளே வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி மற்றும் குடியரசு. ஸோ இந்த லைன் அப்படியே மெமரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கானா, ஸோ அது வந்து அப்படியே வருது. ஸோ ஓகேங்க, அப்போ நமக்கு எது தாங்க தேவை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்திய நாடாளுமன்றத்தோட பில்டிங் இருக்குது இல்லைங்களா, இதை யார் வடிவமைச்சு கட்டுனாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு 1 மார்க். 1912 1913 ஆண்டு புதுடெல்லியில் இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை யார் கட்டியிருக்காங்கன்னா எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். ஓகேங்களா? ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்கள் தான் என்ன பண்ணாங்க, வடிவமைச்சு 1921 கட்ட தொடங்கி 1927 கட்டி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, அதை வடிவமைச்சிருக்காங்க. நியூ டெல்லியில் கட்டலாம், இதுதான் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வடிவமைச்சிட்டு 1921 கட்ட ஆரம்பித்து 27 முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? கட்டுனது யார்? பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது. ஓகேங்க. அடுத்தது இந்தியாவில் தேர்தல்கள். ஸோ இந்தியாங்கிறது வந்து மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லிட்டு கூட்டாட்சி முறையில் தான் நமக்கு செயல்பட்டுருக்குங்கிறத நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்தோம் இல்லைங்களா. சரி, அது இல்லாமல் மத்திய மாநிலம் இல்லாமல் அதுக்கு உள்ளுக்குள்ளே என்னங்க இருக்குது, உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. ஊராட்சி வரும், நகராட்சி வரும், மாநகராட்சி வரும், இதெல்லாம் இருக்கா. சரி, இப்போது நம்ம நாட்டுக்கான பொது தேர்தலை எந்த ஆணையம் நடத்துது? பொது தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு நடத்துது. ஓகேங்களா? அடுத்தது பிரதம அமைச்சர் எப்படி நமக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? நம்ம எம்பிஸ், அதாவது அமைச்சர்கள் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் இல்லைங்களா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்ம மக்களவைங்கிறது மக்கள் வந்து ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடியவங்க, நேரடியாக வந்து அனுப்புகிறோம் இல்லைங்களா, அவங்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் தான் யார்? பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? ஸோ மக்களவையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவர் தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர். அடுத்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டரை யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு? குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. இது எல்லாமே ஏற்கனவே படித்தது தானேங்க, ஏங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா, ஏற்கனவே நம்ம படித்தது எல்லாம் சேர்ந்து இப்போ 6th 7th 8th நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுக்கக்கூடியதான் 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களும். சரிங்களா? இது ஒரு ரீகால் செஷனாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் படித்த எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். சரிங்க. அடுத்து நமக்கு என்னங்க தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றப்படுவாங்க? 5 வருடங்களுக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, 5 வருடங்களுக்கு ஒரு தடவை மாற்றம் வந்து அவங்களேவோ வரலாம், வேறு நபர்களும் வரலாம். சரிங்களா? குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவார்னா, மேலும் 2 ஆங்கிலோ இந்தியர்களை வந்து என்ன பண்ணுவார், மக்களவைக்கு நியமனம் செய்வார். ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து கிடையாது, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நாடாளுமன்றத்தில் எத்தனை அவை இருக்குது? 2 அவைகள் இருக்குது. ஒன்று ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா. அந்த ராஜ்யசபாவை மேலவை இல்லைனா மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க, லோக்சபாவை தான் கீழவை மக்களவைன்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. அடுத்தது மக்களவையில் 2 ஆங்கிலோ இந்தியர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமிச்சிட்ருக்காருங்கிறது பார்த்தோமா, அந்த ப்ரொசீஜர் ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா. அதே போல் மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபாவில் 12 பேரை வந்து நியமிக்கிறதுக்கான பொறுப்பு யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான் இல்லைங்களா. ஸோ எந்த வழிகளெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க, கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை, இந்த மாதிரி துறைகளில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய 12 பேரை வந்து தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருந்தோமா. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்தியாவோட முதல் தேர்தல், மக்களாட்சி ஆனதுக்கப்புறம் இந்தியாவோட முதல் தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1951 இருந்து 1952 வரைக்கும் அந்த ஒரே ஒரு தேர்தல் மட்டும் பல கட்டங்களாக வந்து நமக்கு நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ டேட்டு முதற்கொண்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்போனா அக்டோபர் 25 1951 இருந்து பிப்ரவரி 21 1952 வரைக்கும் நமக்கு அந்த முதல் தேர்தல் நடந்திருக்கு. மொத்தமாக 489 தொகுதிகள் இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து 364 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மை கட்சியாக ஜெயிச்சு ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருக்காரு, முதல் பிரதம அமைச்சராக வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஓகேங்களா? இந்த பேராகிராஃப் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, அது ரொம்ப 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 நமக்கு இம்பார்ட்டண்ட்டானது.
அவ்வளோதாங்க, லாஸ்ட் பேஜுக்கு வந்துட்டோம். சரிங்க, பொது தேர்தல் 1920 ஏதோ கொடுத்துருக்கே, இது என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பீரியல் கவுன்சில் அப்படிங்கிற மத்திய சட்டசபைக்கும் அப்போல்லாம் எப்படிங்க இருந்துச்சு, மாநிலமாக இருந்துச்சு. மாகாணம், சென்னை மாகாணம், கொல்கத்தா மாகாணம், இந்த மாதிரி தானே நமக்கு மாகாணங்களாக நம்மளை பிரித்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கான எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. சரிங்களா. அப்போது 1920 பிரிட்டிஷ் இந்தியா, அப்போ இது என்ன இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியான்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா. சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நாட்டை எப்படி சொன்னாங்க, பிரிட்டிஷ் இந்தியா. அப்போ முதல் பொது தேர்தல் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. எதுக்காக, மத்தியத்துக்கும் மாகாண சட்டசபைக்குமான பொது தேர்தல் வந்து நடந்திருக்கு. நம்ம இந்திய வரலாற்றிலேயே முதல் பொது தேர்தல்னால் இதுதான். சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் நடந்தது தான் 1951 1952 வரைக்கும் நம்ம இந்தியர்களால் மட்டும் ஆளப்படக்கூடிய இந்தியாவுக்கு நடந்த பொது தேர்தல் வந்து இது. ஆனால் வரலாறுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த வரலாற்றுப்படி நம்ம நாட்டில் நடந்த முதல் தேர்தல்னால் இந்த 1920 தான். சரிங்களா. சரி, அடுத்தது 1921 நடந்த சென்னை மாகாண பொது தேர்தலுக்கு பெண்களுக்கு வந்து வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது எப்போது, பிரிட்டிஷ் இந்தியாவில். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்தியாவில் முதல் பொது தேர்தலில் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை அளிக்கப்பட்டுச்சேங்க. அப்போ அது என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சுதந்திரத்துக்கு பிறகு. இது சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம். சரிங்களா. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வந்து ஓட்டளிக்கக்கூடிய உரிமை இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி படித்தோம் இல்லைங்களா. ஓகே, சரி. அடுத்து நமக்கு எதுங்க தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ஜஸ்ட் வந்து சும்மா ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து 1 மார்க்ஸ் மட்டும் பார்த்தோன்னா நமக்கு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து முக்கிய சவால்களாக வந்து என்ன இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். இது நமக்கு பெருசாக கேள்விகளில் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சும்மா ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு லெசன் தான் இல்லைங்களா. ஆல்ரெடி படித்ததே திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துட்டு போயிடுவோமா. ஸோ என்னென்ன பார்த்தோம், உயர்குடியாட்சி பார்த்தோம், முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறுகுழு ஆட்சி, மதகுருமார்கள் ஆட்சி, மக்களாட்சினா என்ன, குடியரசுனா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சது. இது இதுக்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ரோம் நகரத்தில் கிமு 500வது வருஷத்தில் ரிப்பப்ளிக், குடியரசுங்கிற வார்த்தை வந்து உபயோகிக்கப்பட்டிருக்கு. அதுவும் எங்கே இருந்த லத்தீன் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு. அதோட பொருள் வந்து பொது விவகாரம், அவ்வளோதான். அடுத்து இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. 1949 1950 அது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். மக்களாட்சினா என்னங்கிறது தெரியும். இந்த மக்களாட்சிங்கிற டெமோக்ரஸிங்கிறது இரு கிரேக்க சொற்கள். டெமோஸ்கிரேட்டியாங்கிறது, டெமோஸுங்கிறது என்னதுங்க, மக்கள். அடுத்து வந்து கிரேட்டியாங்கிறது வந்து அதிகாரம், அவ்வளோதான். அடுத்து வந்து மகாத்மா காந்தி வந்து என்ன சொல்லியிருந்தார், கிராம மக்கள் முதற்கொண்டு இதில் வந்து அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அடுத்தது வந்து மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி, மக்களாட்சிங்கிறத ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருந்தார். அமெரிக்காவோட முன்னாள் குடியரசுத் தலைவர், அவ்வளோதான். 2500 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து மக்களாட்சி வந்து இருக்குது. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவர் வந்து ஒருத்தர் யார், வேத காலத்துக்கு முன்னாடி இருந்தே நமக்கு மக்களாட்சிகள் வந்து இந்தியாவில் இருந்திருக்குங்கிறத சொன்னவர் சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்தில் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். குடவோலை முறைங்கிறது பிற்கால சோழர்கள் காலத்தில் இருந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி இரு வகைப்படும், நேரடி, மறைமுகம். இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து அப்படியே வந்தோன்னா, இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து வடிவமைச்சவங்க வந்து யாருங்க, 1912 13 வரைக்கும் இந்த ஒரு வருடத்தில் வடிவமைச்சவங்க வந்து எட்வின், அதுக்கப்புறம் வந்து ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிற 2 நபர் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து 1921 அந்த கட்டடத்தை கட்ட ஆரம்பித்து 1927 கட்டி முடித்தாங்க. அடுத்தது வந்து என்னதுங்க, இந்த ராஜ்யசபா, லோக்சபா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டோமா. அடுத்து வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் புதுசாக, இந்தியாவில் முதல் தேர்தல் சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்தது 1951 52 வரைக்கும் நடந்திருக்கு. அதில் 364 இடங்களில் வெற்றி பெற்று ஜவஹர்லால் நேரு ஆட்சியை பிடிச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா. அடுத்தது பொது தேர்தல், பிரிட்டிஷ் இந்தியாவில் நமக்கு வரலாற்றுப்படி முதல் தேர்தல் 1920 நடந்துச்சு. 1921 சென்னை மாகாணத்துக்கு நடந்த பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை வந்து அளிக்கும் விஷயம் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அவ்வளோதாங்க, பாடமே முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, 2 நிமிஷம் கூட அவ்வளோ டக்குன்னு ரீகால் பண்ணி முடிச்சிட்டோம். சரி, இப்போ 1 மார்க்ஸ் பார்த்துருவோமா. ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி முடியாட்சி. அடுத்தது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தனிநபர் ஆட்சி. அடுத்து 3வது கேள்வி வந்து ஆப்ஷன் சி சிறுகுழு ஆட்சி. அடுத்தது 4வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி வாட்டிக்கன். அடுத்தது 5வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. அடுத்தது 6வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி சோழர்கள். அடுத்தது 7வது கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் சி பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகள். அடுத்தது 8வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கிரேக்கம். அடுத்து 9வது கொஸ்டின் ஆப்ஷன் பி மக்கள். அடுத்தது 10வது கொஸ்டின் ஆப்ஷன் டி அமெரிக்கா. அடுத்தது 11வது கேள்வி ஆப்ஷன் பி இந்தியா. அடுத்து 12வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ
அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது, ஆர் ஏவை விளக்குகிறது. சரிங்களா? 13வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது, ஆர் ஏவை விளக்குகிறது. அடுத்தது 14வது கேள்வி ஆப்ஷன் சி வாக்களிக்கும் உரிமை. அடுத்தது 15வது கேள்வி அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவதுங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது சமூக சமத்துவம். அடுத்து 16வது கேள்வி ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். அடுத்து 17வது கேள்வி ஆப்ஷன் சி ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். அடுத்து 18வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 1951 முதல் 1952. அடுத்தது கோடிட்ட இடங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு நவம்பர் 26, 1949. அடுத்து 2வது கேள்விக்கு மறைமுக ஆட்சி, நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி 2 இது இருக்குது. அடுத்தது 3வது கேள்விக்கு சுவிட்சர்லாந்து, 4வது கேள்விக்கு மறைமுக மக்களாட்சி, 5வது கேள்விக்கு ஜவஹர்லால் நேரு, 6வதுக்கு 1920. 7வது கொஸ்டினுக்கு வந்து அந்த 2 நபர் இருக்காங்க இல்லைங்களா, எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர், அந்த 2 இது எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் ஆட்சி அப்படிங்கிறது வந்து வடகொரியா. அடுத்தது வாக்குரிமை வந்து 18 வயசு. அடுத்து சாணக்கியர் வந்து எந்த நூல் எழுதினார், அர்த்த சாஸ்திரம். அடுத்தது மதகுருக்கள் ஆட்சி வந்து வாட்டிக்கன் நாட்டில் வந்து நடந்துச்சுருக்கு. அவ்வளவுதாங்க. ஸோ அந்த கூற்று காரணம் அதெல்லாம் வந்து முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ சூஸ்லேயே வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, அதனால் பின்னாடி வந்து வேறு எதுவும் இல்லை. அடுத்த கொஷின் ஆன்சர் வந்துருச்சா, அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட் லெசன் வந்து கிளியராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, சிம்பிளாக இருக்குங்க, அதாவது ஈஸியாக புரியுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற விருப்பம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.